அப்ப நாங்க குடியதை விட்டுருணுமா? நீங்க குடிப்பீங்களா? ஆமா, நான் குடிப்பேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பீங்க? நான் 2 குவார்டர் குடிப்பேன். குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜய் அரசியல் வராருங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிவியில் தான் பார்க்க போகிறோம். சரிதான். இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எங்கங்க நினச்சேன், அவராக நினச்சிட்டு அவராக அரசியலுக்கு வராரு. நான் இதில் போய் என்ன நினைக்கிறது? மக்களுக்கு அவர் ஏதாச்சும் நல்லது நினைக்கிறீங்களா? அவர் பண்ண என்ன பண்ணலாம் என்ன எல்லாம் அரசியல். நல்ல ஒரு குடிமகனா பதில் சொல்லுங்க. நான் இப்போவே குவார்டர் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். வீட்டுல வந்து பிரியாணி சாப்பிட்டா திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க. திட்ட மாட்டாங்க. ஆனா என் ஃப்ரெண்டோட வீட்டுல வந்து பிரியாணி சாப்பிட்டதுக்கு பயங்கரமா திட்டினாங்க. ஏன்னே தெரியல. என்னவா இருக்கும்? அதுல ஆணி இருக்கனாலயா? பிரியாணி ஆணி இருக்கனாலயா? ஆணி இருந்தா சாப்பிடவே முடியாது. தெரியல. நோ ஐடியா. ஏன்னா அது தம் பிரியாணியா? டம் பிரியாணி. இருக்காரு சரிங்களா, அவர் வீட்டுல இருக்காரு, எல்லா வேலையும் பாப்பாரு. அவங்க அம்மா சொல்றது, அவங்க அப்பா சொல்றது, அவருடைய வேலையும் சேர்த்து பார்த்துப்பாரு. நைட்டு தூங்க போவாங்க, பெட்ஷீட் எடுத்துட்டு போவாங்க, தலைவாணி எடுத்துட்டு போவாங்க. கரெக்டா? தினமும் அதை 2 எடுத்துட்டு போறாரு. ஆனா கூட சாக்லேட் எடுத்துட்டு போயிட்டு தலைவாணி கடையில வச்சுட்டே தூங்குறாராம். ஏன்? சாக்கோ பார். தலைவாணிக்கும் பாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தம் இல்லையே. நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன். நீங்க வாங்கிப்பீங்க. ரெடியா? அவர் எதுக்காக மிட்டாய் எடுத்துட்டு போறாருன்னா, அது வந்து பஞ்சு மிட்டாயம், அதனால எடுத்துட்டு போறாரு. அப்படியே குதிச்சிருவா.